இங்க ஒரு பையன் குப்பத்தொட்டில இருந்து ஒரு வித்தியாசமான ஆசை நிறைவேற்ற மிஷின் ஒன்னு கண்டுபிடிக்கிறான். அதை பார்த்தவன் ஃபர்ஸ்ட் இது கேமிங் டிவைஸ் நினைச்சுக்கிட்டு அந்த கேமை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா அதுல இருந்து ஒரு கார்டு வருது. அதுல அவனோட ஆசை என்னன்னு கேளுன்னு சொல்லி எழுதிருக்கு. அதை பார்த்து அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு நான் இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பணக்காரனா மாறணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனை ஒருத்தன் இடிச்சுட்டு போறான். அதனால ஆன்டின்னு சொல்லி திட்டுறான் அவனை. அதனால அடுத்த செகண்ட் உலகத்திலே பெரிய ரிச்சஸ்டான ஆன்டியா மாறுறான். இதை பார்த்த உடனே தான் அந்த மிஷின் உண்மையாலே வேலை செய்து நம்புறான். அதனால இப்ப கரெக்டா பிளே பண்ணி கரெக்டான ஆசையை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். அப்ப அதே மாதிரி ஒரு கார்டு வருது. அந்த கார்டை பார்த்த அவசரத்துல அவன் என்ன மாதிரி விஷயத்தை கேட்கணும்ன்றதை யோசிச்சுக்கிட்டு ஐ வாண்ட் டு பிகம் கூஸ்ன்னு சொல்ல அந்த மிஷினும் அவனை ஒரு பெரிய கொழுத்த கூசா மாத்திருது. இப்ப இந்த கூசை யாரெல்லாம் பாக்குறாங்களோ கண்டிப்பா அதை அவங்க சாவடிச்சு சாப்பிடுவாங்க. அதனால பயந்து போனவன் திரும்ப மனுஷனா மாறணும்னு அந்த மிஷின் கிட்ட போறான். அப்ப சடனா ஒரு ஆளு அவன் கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு போறான். அவன் யாருன்னு பார்த்தா ஆப்போசிட்ல கறி கடை வச்சிருக்கவன். அந்த கடையில இருந்தா இந்த கூஸ் தப்பிச்சு வந்திருக்குன்னு நினைச்சு அதை தூக்கிட்டு போயிட்டு கூண்டுல லாக் பண்ணிடுறான். இதனால அவனுக்கு செம ஷாக் ஆகுது. அதே டைம் அந்த மிஷின் மேல கார் ஏத்துறதுனால அது சுக்குநூறா நொறுங்குது. இதனால அவன் திருப்பி மனுஷனா மாறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். அந்த டைம் அவன் லவ் பண்ற பொண்ணோட வாய்ஸும் அவங்க அம்மாவோட வாய்ஸும் கேக்குது. அதனால இவங்க கிட்ட எப்படியாவது போகணும்னு ஆசைப்படுறான். அதனால அவன் ரெக்கைய வச்சு ஹார்டின் ஷேப்ல கொண்டு வரத பாக்குற ரெண்டு பேரும் இம்ப்ரெஸ் ஆகி அவன் அந்த கடையில இருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த பையன் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றான். ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கூசை எப்படி சாவடிச்சு சாப்பிடலாம், இதோட எந்த கறி ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த பையன் இன்னும் செம ஷாக் ஆகுறான். அதனால நம்ம கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். ஆனா அப்ப அந்த பொண்ணோட அம்மா நம்ம இதை நாளைக்கு சமைச்சு சாப்பிடுன்னு சொல்றதுனால அன்னைக்கு ஒரு நைட் மட்டும் தான் அவனுக்கு உயிரோட சான்ஸ் கிடைக்குது. அப்போ அவன் இருக்கிற இடத்துல அந்த கேம் டிவைஸை பாக்குறான். அதனால அந்த கேமை பிளே பண்ணி திரும்ப மனுஷனா மாறுறான். ஆனா இப்ப பழைய ஆள் மாதிரி இல்லாம 40 வயசான அங்கிள் மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அவன் ரூம்ல இருந்து வெளியே வரான். அவனை பாக்குறான் அவனோட ஃபியூச்சர் மாமனார். இவன் ஏதோ திருட நினைச்சுக்கிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாரு. அதனால அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இதுக்கப்புறம் அந்த டிவைஸை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சபதம் எடுக்கிறான். இப்படி ஒரு கேம் டிவைஸ் கிடைச்சா நீங்க என்ன மாதிரி விஷஸ் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.